Hello students, நான் உங்கள் திருவாசகம். நாம் போகிற 8th math chapter 1 numbers exercise 1.7 question number 2. So question is Mangalam buys a water jug of capacity 3 into 4 by 50 liter. If she buy another jug which is 2 into 2 by 3 times liters with times as a large of the smallest jug. As a large as a small jug, how many liters can be large on hold? So இது வந்து பெரிய ஜக் சின்ன ரெண்டு ஜக் இருக்குது. அதில் எது வந்து how many liters can be large பெரிய ஜக் வந்து எவ்வளோ லிட்டர்ஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டோம். தமிழில் பாருங்கள், மங்களம் வந்து 3-4 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு தண்ணீரை குடுவையையும் அதே போன்று 2 மடங்கு அதிக அளவு கொண்ட மற்றொரு குடுவையையும் வாங்குகிறாள். அதில் பெரிய குடுவையில் உள்ள எவ்வளோ லிட்டர் தண்ணி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். சொல்யூஷன் ஸோ வந்து டவுட்டு. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், 4 பென் வாங்குன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து 4 பென் வாங்குகிறேன். அதே அதோட ப்ரைஸ் எவ்வளோ நமக்கு தெரியும். அதே போல் 3 இங்க் பென் வாங்குகிறேன். அப்போ அது எவ்வளோ வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த கண்டிஷன் தான். ஒரு 4 பென்னோட ப்ரைஸோட நமக்கு 3 டைம்ஸ் ஆஃப் வேல்யூஸ் வந்து எவ்வளோ வரும்னு செக் பண்ணணும். அதுதான் கண்டிஷன். ஸோ இங்கே பாருங்கள், கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்மால் ஜக் ஃபஸ்ட்டு கொடுத்துரு. என்ன கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்மால் ஜக்? ஸோ அது என்ன கொடுத்துருவாங்க, 3 into 4 by 5 liters. அடுத்து கெப்பாசிட்டி ஆஃப் லார்ஜ் ஜக். த்ரீ இன்ட்டு 4 by 5. இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு கெப்பாசிட்டி ஆஃப் லார்ஜ் ஜக் சொல்லி சொல்லுவாங்க 2 by 3. ஸோ இது ரெண்டு என்ன பண்ணுவோம், மல்டிபிள் பண்ணி கிடைக்கிற வேல்யூ நம்ம எழுதுகிறோம். ஸோ மல்டிபிள் பண்ண என்ன கிடைக்க பாருங்கள். ஸோ இது என்ன பண்ணணும், நம்ம ரெகுலராக நம்ம ஃபஸ்ட்டு இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் ஆகுது. இதை வந்து என்ன பண்ணணும், ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அப்படின்னா 3 2 மல்டிபிள் பண்ணால் இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி இது வந்து ஆட் பண்ணணும். இது டிவைட் பை எழுதணும். ஸோ அப்போ வரைக்கும் 19, இது 14, ஐ மூவ் 15, 15 + 4 19 by 5 இன்ட்டு சேம் திங். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும், இது ரெண்டும் ஆட் பண்ணணும், இது மல்டிபிள் பண்ணணும், இது ஆட் பண்ணு, டினாமினேட்டரில் டிவைட் பை 3 போடணும். 4 8. ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் 152 டிவைட் பை 5 3 எவ்வளோ 15 வரும். ஸோ ஆக என்ன பண்ணலாம், இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், இது ஃப்ராக்ஷன் ஆக மட்டும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எழுதிட்டோம். ஸோ அப்போ டிவைட் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்துடும். 152 டிவைட் பை 15 எத்தனை டைம்ஸு, 115 15 இது 0. அப்போ 0 இருக்குமா. ஸோ அப்போ 10 டைம்ஸ் வருங்க 150 வரும். 10 டைம்ஸு 150 வரும். அப்போ 0. அப்போ ரிமைனிங் 2 கிடைக்குது. அப்போ இப்படி எழுதலாம். அது குவாஷன்ட்டு ஃபஸ்ட்டு 10 to 15. ஸோ அப்போ ஆன்சர் என்ன, ஃப்ரம் 152 டிவைட் பை 15 எப்படி எழுதலாம் அப்படின்னா 10 டைம்ஸா 10 2 டிவைட் பை 15 எழுதலாம். திஸ் இஸ் தி சொல்யூஷன். தேங்க்யூ.